ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் பிளாஸ்ட். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோட ஃபேமிலியும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஸோ அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநீதி நடக்குது, ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தட்டி கேட்டு அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியும். ஒரு பக்கம் இப்படி இருக்க, கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி சொத்து இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம படத்தோட வில்லன். ஸோ அவன் எப்படி நினைக்கிறான் அப்படின்னா, கிட்டத்தட்ட 7,000 கோடி சொத்துடா, 7,000 கோடி பிஸ்னஸ்டா, இதுக்கு நடுவில் யாராவது வந்தீங்க அப்படின்னா வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டே இருப்பேன்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் படத்தோட வில்லன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு படத்தோட ரெஃபரன்ஸாக, ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷனை தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு. 2004 குங்ஃபு ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட அவுட்லைன் மட்டும் எடுத்து இந்த படத்தோட டைரக்டரான சுபாஷ் ராஜா வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்னென்னா, அந்த படத்தோட பேஸ் லைன் என்னென்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போவுமே பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது அந்த படம். அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள் மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஒரு வில்லன் கேங் வரும். வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆட்களாக இவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காமெடியாக இருந்தாலுமே நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு விதமான அந்த ஒரு ஐடியாலஜி எடுத்துகிட்டு, அந்த ஒரு படத்தை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து, அந்த படத்தோட அவுட்லைனை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தோட டைரக்டர் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ கடமைக்கு வச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அந்த கதையே, அந்த சுச்சுவேஷனே பார்த்திங்கன்னா டிமாண்ட் பண்ணுது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேக்கிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ் வந்து பிரித்து மெஞ்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ரொம்ப போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்மர் டைமில் ஒரு ஜாலியான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.